தமிழ்நாட்டுல சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாதுங்க. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ இந்த களத்துல ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரி நடந்திருக்கு. நடிகர் விஜய் அவருடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டு அரசியலோட அடுத்த அத்தியாயத்தை மாத்தி எழுதுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இவங்க எல்லாரும் சினிமாங்கிற வெள்ளித்திரையில இருந்து கோட்டைங்கிற அதிகார மையத்துக்கே போனாங்க. அவங்க போட்ட பாதை இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, விஜய் அதே பாதையில பயணிக்க போறாரா, இல்ல தனக்குன்னு ஒரு புது ரூட்டை உருவாக்க போறாரா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரு பெரிய கேள்வி. சரி, இந்த புது ஆட்டத்தை விஜய் எப்படி பார்க்கறார்? அவரோட வார்த்தைகளிலே கேட்கலாம். அரசியல் ஒரு சினிமா களம் அல்ல, அது ஒரு போர்க்களம். இது வெறும் படத்துல வர டயலாக் இல்லைங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பிரகடனம். அப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி ஒண்ணுதான்: தளபதி விஜய் இந்த போர்ல ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலுக்குள்ள தான் தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷ அரசியல் ஒளிஞ்சிருக்கு. வாங்க கொஞ்சம் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு அலசலாம். முதல்ல இந்த நட்சத்திரம் எப்படி அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சது, அவரோட கட்சியின் உதயம் பத்தி முதல்ல பாப்போம். விஜயோட அரசியல் பயணங்கிறது ஒரே நாள்ல ஆரம்பிச்சது இல்ல, ரொம்ப திட்டமிட்டு படிப்படியா நடந்திருக்கு. 2009ல தன்னோட ரசிகர் மன்றங்கள்ல எல்லாம் மக்கள் இயக்கமா மாத்துனதுல ஆரம்பிச்சு 2021 உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு சின்ன டெஸ்ட் டோஸ் கொடுத்து அதோட செல்வாக்க புரிஞ்சுக்கிட்டு கடைசியா February 2024ல தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற பேர்ல கட்சி அதிகாரப்பூர்வமா பிறந்தது. ஓகே, கட்சியோட கொள்கை என்ன? இங்கதான் விஜய் ரொம்ப கவனமா காய் நகர்த்தியிருக்காருன்னு சொல்லணும். அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இந்த 3 பேருமே தமிழ்நாடோட சமூக அரசியல் அஸ்திவாரம். அவங்களோட சித்தாந்தங்களை முன்னிறுத்தி தங்களை ஒரு மைய இடதுசாரி கட்சியா, அதாவது எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு போற கட்சியா தவகை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு கணக்கு. ஆமாங்க, தவக சொன்ன அந்த 30% வாக்கு வங்கி கதை. தவகோவோட சொந்த சர்வே என்ன சொல்லுது தெரியுமா? 2026 தேர்தல்ல ஆளும் கட்சியான திமுகவுக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட 32% வாக்குகளை அள்ளி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவையே பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வருவோன்னு சொல்றாங்க. அடங்கப்பா, நினைச்சு பாருங்க, முதல் தேர்தல்லையே ஆளும் கட்சிக்கு நேரடி போட்டியா? இது எவ்வளோ பெரிய விஷயம்! இது வெறும் நம்பர் கிடையாது, இது ஒரு அரசியல் பூகம்பம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு சரித்திரத்துல எந்த ஒரு புது கட்சியும் முதல் தேர்தல்லையே இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதா சரித்திரமே இல்ல. இந்த கணிப்பு மட்டும் உண்மையானா அது தமிழக அரசியலோட மொத்த ஆட்டத்தையும் தலைகீழா மாத்திடும். ஆனா இந்த ஹைப் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியல் ஆய்வாளர்களும் டேட்டாவும் என்ன சொல்லுது? வாங்க ஒரு ரியாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, தவகவோட கனவு 31%. ஆனா ஆய்வாளர்களோட கணிப்பு என்ன சொல்லுது? வெறும் 10-15% தான். அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய இடைவெளி இருக்கே, ஏன் இந்த வித்தியாசம்? விஷயம் ரொம்ப சிம்பிள். மாநாட்டுக்கு வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. அதுக்கு வெறும் மக்கள் செல்வாக்கு மட்டும் பத்தாது. ஒவ்வொரு தெருமுனையிலிருந்து பூத்து வரைக்கும் ஆள்பலம் வேணும், ஒரு கட்டமைப்பு வேணும். திமுகவும் அதிமுகவும் பல வருஷமா செங்கலா கட்டி எழுப்புன கோட்டை அது. அதை ஒரே தேர்தல்ல தகர்க்க முடியுமா? அதுதான் பெரிய சந்தேகம். சரி, ஒருவேளை அவங்க ஒரு 15% வாக்குகள் வாங்கினா கூட அதனால என்ன ஆகும்? அவங்க ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு செய்ய முடியுமா? அதாவது ஒரு ஓட் ஸ்பிளிட்டரா இல்ல ஒரு கிங் மேக்கரா அவங்க மாற முடியுமா? வாக்குகளை பிரிப்பவர் அல்லது ஓட் ஸ்பிளிட்டர்ங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கட்சி நேரடியா ஜெயிக்கலனாலும் மத்த பெரிய கட்சிகளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தியா இருக்கிறது. இது எப்படி வேலை செய்யணும்னு பாருங்க. ஒரு தொகுதியில திமுகவும் அதிமுகவும் செம்ம டஃப் ஃபைட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க தவக ஒரு 10,000 ஓட்டு வாங்கினா போதும். அந்த 10,000 ஓட்டுல யாருடைய ஓட்டு வங்கிக்கு அதிக சேதாரம் ஏற்படுதோ அவங்க தோத்துருவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்படி பல தொகுதிகளோட தலையெழுத்த தவக மாத்தி எழுத வாய்ப்பு இருக்கு. ஆக 2026 தேர்தல்ல தவேகவுக்கு முன்னால 3 சாத்தியங்கள் இருக்கு. 1, அவங்க வாக்குகளை பிரிச்சு மத்தவங்களோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம். 2, சில முக்கியமான இடங்களை ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுலயே கிங் மேக்கரா மாறலாம். 3வது, எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம போகலாம். அப்போ தவகவோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? அவங்க யாரோட வாக்குகளை குறி வச்சிருக்காங்க? இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா விஜய் பக்கமா இருக்காங்களா? அதுதாங்க இல்ல. ஒரு பக்கம் விஜய் ஒரு புது நம்பிக்கை, இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் அவர்கிட்ட என்ன புதுசா கொள்கை இருக்கு, எல்லாரும் சொல்றதை தானே சொல்றாரு அப்படின்னு ஒரு குரூப் கேள்வி கேட்குது. இந்த 2 தரப்புக்கும் நடுவுல இருக்கிற இளைஞர் வாக்குகளை தாம் பக்கம் இழுக்கிறது தான் விஜய்க்கு முன்னுல இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆய்வாளர்கள் சொல்றபடி தவவேகோவோட வெற்றி இந்த 4 பிரிவினர் கையில தான் இருக்கு. முதல் முறையா ஓட்டு போடுற இளைஞர்கள்,
பாரம்பரிய கட்சிகள் மேல அதிருப்தியில இருக்கிறவங்க பின்ன மகிழா வாக்காளர்கள் இவங்க தான் மாற்றத்தை அதிகம் எதிர்பார்ப்பாங்க. இவங்களோட வாக்குகளை மொத்தமா அள்ளுனாதான் விஜய் ஒரு பெரிய சக்தியா உருவாக முடியும். இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். 2026 தேர்தல் உண்மையில யாருக்கும் இடையிலான மோதல். 2026 தேர்தல்ங்கிறது ஒரு தனி நபரோட கரிஸ்மாவுக்கும் ஒரு கட்சியோட அமைப்புக்கும் மணக்க போற நேரடி போட்டி. ஒரு பக்கம் விஜயோட தளபதிங்கிற பிம்பம், மக்கள் செல்வாக்கு. இன்னொரு பக்கம் பல வருஷமா வேரூன்றி இருக்கிற திமுக அதிமுகவோட பூத் லெவல் கட்டமைப்பு. இதுல யார் ஜெயிக்க போறாங்க? ஆனா ஒண்ணு மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும், இது விஜய்க்கு ஒரு டைம் பாஸ் அரசியல் இல்ல. கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த தன்னோட சினிமா வாழ்க்கையோட உச்சத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். இதுல ஜெயிக்கிறதுக்காக அவர் முழு மூச்சா போராடுவாருங்கிறதுல சந்தேகமே இல்ல. இறுதியா கேள்வி இதுதான். 2026ல தமிழ்நாடு ஒரு புதிய திரைக்கதைக்கு ஓட்டு போட போகுதா, இல்ல ஏற்கனவே பார்த்து பழகி போன அதே பழைய கதைக்கு திரும்பவும் போக போகுதா? முடிவு தமிழக மக்களின் கையில்.